ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. இன்னைக்கு இந்த போர்களால் நடந்த நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த போரால் நமக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கலாம். ஏன்னா வார் மூலமாக நமக்கு பெனிஃபிட்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஷாக்கிங்காக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு இந்த போர்கள் மூலமாக கிடைச்சிருக்கு, அந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ், அது மூலமாக மக்களுக்கு நடந்த நன்மைகள் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் வாரை சப்போர்ட் பண்றவன் கிடையாது. போர் நடக்கணும் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஆனா இந்த போர் நடந்தால என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு, அனாவசிய செலவுகளும் உயிரிழப்பும் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் போர் உருவான அந்த காலகட்டத்தில் அந்த சமயத்துல மனித இனம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அந்த சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் சொல்ற அறிவியல் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, போர்கள் அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ இட்ஸ் அபவுட் பாஸ்ட், அதாவது நம்முடைய கடந்த காலத்துல நடந்த அந்த போர்கள் நிகழ்வுகளும் சரி, அது மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களும் சரி, அந்த வரலாறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தவிர போருக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த வீடியோ பார்க்க போறது இல்லை. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் ஏடிஎம், பெனிசிலின், சேட்டலைட், பால் பாயிண்ட் பென் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற பால் பாயிண்ட் பென், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூஸ் பண்ற எல்லா டெக்னாலஜியும், எல்லா விதமான அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி இந்த போர்கள் ஒரு காரணமா இருந்திருக்கு, ஒரு முக்கிய புள்ளியாகவும் இருந்திருக்கு. ஸோ வார் பிளேட் அ பிக் ரோல் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுல முக்கியமான சில சயின்டிபிக் டிஸ்கவரிஸ், அந்த விஞ்ஞான வளர்ச்சிக்காக உருவான அந்த போர் காரணமா இருந்ததுக்கான அந்த அறிவியல் வளர்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு பத்தி ஒரு முக்கியமான சில 1-2 விஷயங்கள் மட்டும் அந்த வீடியோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ இன்டர்நெட்டே பாத்தீங்கன்னா ஒரு போரால நடந்த அந்த காலகட்டத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இன்டர்நெட் பாத்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் பாப்புலர் நெட்வொர்க். கிட்டத்தட்ட 530 பில்லியன் யூசர்ஸ் இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 1969 இது ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டா தான் உருவாக்கப்பட்டது. அதனால அப்படிதான் உருவாச்சு, ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டா. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு குளோபல் கமர்ஷியல் நெட்வொர்க்கா 1990ஸ்ல அது அப்ப இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் இந்த 1969 ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் மூலமா தான் உருவாச்சு. இந்த இன்டர்நெட் அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் சொல்ற அது எப்படி உருவாச்சு பாத்தீங்கன்னா, இந்த மிலிட்டரி கம்யூனிகேஷன் நெட்வொர்க், அதாவது ராணுவத்துக்கு யூஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்நெட். ஸோ அது இன்னைக்கு ஒரு குளோபல் சைபர் ஸ்பேஸா இருக்குது. எல்லா பீப்புளும் இன்னைக்கு நம்ம எல்லா மக்களும் இன்னைக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்றோம். ஒரு சிவில் மக்களுக்கு உபயோகப்படுற வகையில இன்டர்நெட் யூஸ் ஆகுது. ஆனா அன்னைக்கு மிலிட்ரிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்நெட். சரி, எப்படி உருவாச்சு, யாரால உருவாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பின்னணியும் பார்த்துடலாம், அந்த ஹிஸ்டரி. ஸோ கோல்டு வார், அதாவது பனிப்போர், சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் ஏஜென்சி ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம தகவல் பரிமாற்றம் பண்ணணும். அது என்ன என்ன மாதிரியான ஒரு அட்டாக் நடந்தாலும், அதாவது நியூக்ளியர் அட்டாக்கே நடந்தாலும் கூட அதனால அழிக்க முடியாத அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தப்பதான் ஆர்பனெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆர்பா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நெட்வொர்க் ஃபண்ட் பண்றாங்க. அந்த ஆர்பா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ண பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் ஏஜென்சி, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரில எல்லாத்துக்கும் மெயின் ஃப்ரேமே லிங்க் பண்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் முன்னெடுக்கப்பட்ட ஒரு இது. ஆனா ஆர்பனெட்ல பார்த்தா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு, பெரிய பிரச்சனை, அதாவது மெயின் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கு மொபிலிட்டி கிடையாது. தகவல் பரிமாற்றம் பண்றதுக்கான அந்த ஒரு ஒரு இது டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அந்த மொபிலிட்டி இல்லாதனால அது ரிசர்ச்சர்ஸ் மட்டுமே அவங்களுக்குள்ளேயே மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ எல்லையில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரியான ஒரு மொபிலிட்டி இல்லாத ஒரு இதா இருந்துச்சு. அதனால அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே அக்சசபிளா இருக்கணுங்கிறதுக்காக அது அந்த ஆர்பானெட் ஒரு இது பண்ணாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான சயின்டிஸ்ட் இருக்காங்க. வின்சென்ட் சர்ஃப் அப்படிங்கிறவரும் ராபர்ட் கான் அப்படிங்கிற 2 பேரும் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கம்யூனிகேஷன் புரோட்டோகாலை உருவாக்குறாங்க. அதாவது டிசிபி ஆர் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் புரோட்டோகால் அல்லது இன்டர்நெட் புரோட்டோகால், இன்டர் நெட்வொர்க் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிசிபி ஐபிங்கிற மூலமா பாத்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணி, எல்லா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒண்ணுக்கு பேசிக்கிற அந்த தகவல் பரிமாற்றம், ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இது மூலமா உருவாச்சு. இப்படிதான் இன்டர்நெட் ஒரு மிலிட்ரிக்காகவும் ஒரு போர் சமயத்துல சோவியத் யூனியனுக்கும் யூஎஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த அந்த பனிப்போர் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு ராணுவத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இன்னைக்கு பொது மக்களுக்கும் உபயோகப்படுற வகையில இன்னைக்கு அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. 1918 பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஸ் ஹேபர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் கெமிஸ்ட்ரிக்காக நோபல் பிரைஸ் அவருக்கு கொடுக்கப்படுது. எதுக்காக பாத்தீங்கன்னா அம்மோனியா அப்படிங்கிற இந்த உரத்தை கண்டுபிடிச்சதுக்காக, அப்படிங்கிற இந்த ஒரு அம்மோனியாங்கிற விஷயத்துக்காக தான்.
இது வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அவார்டுன்னு கருதப்படுது. ஆனா மத்தவங்களுக்கெல்லாம் இது பிடிக்கல. மத்த நோபல் பிரைஸ் வின்னர்ஸும் சரி, அந்த கமிட்டியில மத்த பிரைஸ் வின்னர் சரி, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஸ் ஹேபர் வந்து இந்த கண்டுபிடிப்புக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. என்னது உரம் அப்படின்னாலுமே இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து வேர்ல்டு வார் டைம்ல வந்து ஒரு விஷவாயுவாகவும் ஒரு ஒரு டிஎன்டி எக்ஸ்ப்ளோசிவா வந்துட்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹிஸ்டரி வந்து ஷார்ட்டா பார்த்துலாம். நம்ம ஹியூமன் பாடி, நம்மளுடைய மனித உடல வந்து முக்கியமான 4 மெயின் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் 4வது வந்து நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நைட்ரஜன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த புரதச்சத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க, இந்த புரோட்டீன் வந்து தேவை அப்படின்னு சொல்றோம். அந்த புரோட்டீன் உருவாகிறதுக்கு அமினோ ஆசிட் தேவை. அந்த அமினோ ஆசிட்ல இருக்கிற முக்கியமான ஒரு எலிமெண்ட் தான் வந்து இந்த நைட்ரஜன். அதே மாதிரி நம்ம ரத்தத்துல வந்து பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட்ல வந்து ஆக்சிஜனை வந்து கொண்டு போற ஒரு முக்கியமான ஒரு கருவி மாதிரி பிளட்ல வந்து இது வந்து ஒர்க் ஆகுது, இந்த ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது. நம்மளோட டிஎன்ஏ, ஆர்என்ஏ அப்படிங்கிற அந்த மூலக்கூறுகளையும் பாத்தீங்கன்னா மெயின் காம்பனண்டா வந்து சிஹெச்என்ஓல வந்து நைட்ரஜன் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்குது. பட் எசென்சியலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து எந்த ஒரு செடி கொடிகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து ஒரு உணவுப் பொருளா தான் இருக்குது. ஒரு எசென்சியல் எலிமெண்ட் ஃபார் ஆல் லைஃப் இன் பிளானட் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வருஷத்துல நீங்க மாறி மாறி இப்போ நீங்க விவசாயம் பண்றப்போ அந்த மண்ணை தோண்டி தோண்டி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அதுல இருக்கிற நைட்ரஜனுடைய அளவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ டெப்ளிஷன் உருவாகும். அதனால பாத்தீங்கன்னா உங்க செடிகளோ மரத்துக்கோ வந்து தேவையான அந்த நைட்ரஜன் இல்லாதனால அந்த ஹெல்த்தி பிளான்ஸுக்கு வந்து தேவையான அந்த நைட்ரஜன் கிடைக்காம போயிடும். அது மூலமா பாத்தீங்கன்னா இலைகள்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரா வந்து மாறுறதை நீங்க பார்க்கலாம். பச்சையா இருக்கிற ஒரு இலை வந்து மஞ்சளா மாறுறதுக்கு காரணம் அதாவது கிட்டத்தட்ட அது செத்து போற ரேஞ்சில் இருக்கிற ஒரு லெவல்ல இருக்கும். அது காரணம் வந்து அதுக்கு தேவையான நைட்ரஜன் இல்லாத ஒரு காரணத்தினாலதான். அதனால வந்து பூச்சியெல்லாம் திங்க ஆரம்பிச்சிடும். இப்படியே வந்து பல நாட்டுல வந்து நிறைய ஊர்ல வந்து பஞ்சங்கள்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயத்தினாலே. ஸோ நைட்ரஜன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அன்னைக்கு இருந்திருக்கு. நைட்ரஜன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற இந்த நைட்ரஜனுடைய பற்றாக்குறை ஆகிறப்போ விவசாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நடக்காம போகும். அதுக்கு தேவையான எந்த ஒரு உணவு பொருட்களும் வந்து உற்பத்தி பாதிக்கப்படும். அதனால மக்களுக்கு வந்து உணவு போகாதனால ஸ்டார்வேஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஃபெமைன் அப்படிங்கிற பஞ்சம் வந்து உருவாகுது. இப்பதான் வந்து இந்த ஃப்ரிட்ஸ் ஹேபர் அப்படிங்கிற சயின்டிஸ்டோடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து என்ன யோசிச்சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து இந்த நைட்ரஜன் அம்மோனியா உருவாக்குறதுக்காக வந்து 2-3 சயின்டிஸ்ட் எல்லாம் முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆனா ஃப்ரிட்ஸ் ஹேபர் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணாரு. இவருக்கு என்ன ஐடியா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனையும் நைட்ரஜனையும் அதிக அளவுல ஹை டெம்பரேச்சர்லயும் ஹை ப்ரெஷர்லயும் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆஸ்மியம் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஹைட்ரஜனையும் நைட்ரஜனையும் அதிக டெம்பரேச்சர்ல அதிக ப்ரெஷர்ல வந்து மிக்ஸ் பண்ணி அம்மோனியா உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெஸ்ட் வந்து பண்றாரு. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்லையும் டெம்பரேச்சர் வந்து 500 டிகிரி செல்சியஸ்லையும் வந்து பண்றப்பதான் வந்து ஹைட்ரஜன் நைட்ரஜன் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து 6% வந்து அவருக்கு அம்மோனியாவா வந்துட்டு கிடைக்குது. அவர் டோட்டலா மிக்ஸ் பண்ண கேஸ்ல வந்து 6% அம்மோனியா வந்து ஒரு லிக்விடா வந்து அவருக்கு கிடைக்குது. அந்த கேஸ் வந்து அவர் கூல் பண்றப்போ 1 மில்லி லிட்டர் 1 ml ஆஃப் அம்மோனியா வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அவருடைய லேப் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகுது. அதுக்கப்புறம் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனியன் கெமிக்கல் கம்பெனி வந்து இவருடைய இந்த சக்சஸ்ஃபுல்லான அம்மோனியாவை உருவாக்குற இந்த மெத்தடை வந்து அவங்க யூஸ் பண்ணி அந்த ஹேபர்ஸ் ப்ராசஸ் இந்த ஃப்ரிட்ஸ் ஹேபருடைய ப்ராசஸ் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி ஒரு நாளுக்கு வந்து 5 டன் அளவுக்கு அம்மோனியா வந்து உற்பத்தி பண்ற அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது. இதுக்கப்புறம் உலகம் முழுக்க வந்து இவர் ஃபேமஸ் ஆகுறாரு. இந்த உணவு உற்பத்தி வகையில வந்து எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் விவசாயத்துக்கு தேவையான இந்த நைட்ரஜன் ஃபர்டிலைசர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமா வந்து பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் உருவாகுது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 100 வருஷம், ஏன்னா 1917 தான் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப 2023 இந்த ஒரு 100 வருஷத்தை பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் வந்து 4 மடங்கு வந்து உற்பத்தி அளவு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாப்புலேஷனும் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்குது. ஏன்னா இந்த அம்மோனியா அப்படிங்கிற இந்த இதை வந்து ஃபர்டிலைசரா அதாவது உரமா வந்து யூஸ் பண்ணதுனால. ஸோ இதுக்காக தான் வந்து அவருக்கு வந்து 1918 வந்துட்டு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி மக்கள் நிறைய பேர் அறிவியலாளர்கள் மத்தியில வந்து இவருக்கு வந்து எதிர்ப்பு இருந்துச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 அதாவது முதலாம் உலக போர் சமயத்துல வந்து ஜெர்மனி வந்து தோக்குற நிலைமையில இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையான அந்த கன் பவுடரு, எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்துகள் வந்து அவங்களுக்கு வந்து பற்றாக்குறை ஆகுது. அப்ப வந்து ஹேபர் வந்து என்ன பண்றாருன்னா இவர் இந்த எந்த அம்மோனியம் அப்படிங்கிற உரம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்பட்ட அம்மோனியம் நைட்ரேட்டை வந்து ஃபர்டிலைசரை எப்படி யூஸ் பண்ணிருந்தாங்களோ அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற வெடிமருந்துக்காக வந்துட்டு அவர் உருவாக்குறாரு. ஸோ பெய்ரூட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 2020 வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது.
ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு எவ்வளவோ மைல் கணக்கில் வந்து அதை சுற்றி இருந்த ஒட்டுமொத்த அந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியா எல்லாமே வந்து வெடிச்சு சின்னாபின்னமா ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அங்க வந்து அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் அங்க இருந்தனால, அது வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஹை டெம்பரேச்சர்ல இதானால எக்ஸ்ப்ளோட் ஆகி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாம் மாதிரி வந்து வெடிச்சு மொத்தமா வந்து எல்லாமே இதாயிருக்கு. ஸோ அதே பெய்ரூட் எக்ஸ்ப்ளோஷன் நடந்த மாதிரியே தான் வந்து இங்க வந்து உலக போருக்கு வந்து அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவா வெடிமருந்தா உருவாக்கி அதை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து டிஎன்டி அப்படிங்கிற ட்ரை நைட்ரோகிளிசரைன் அப்படிங்கிற பாம் வந்து இது மூலமா உருவாக்கி ஃபிளைட்ஸ் மூலமா வந்து ஏர்பிளைன் மூலமா வந்து பாம் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போட்டு அழிக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு வந்து அம்மோனியா வந்து அன்னைக்கு வந்து வேர்ல்டு வார் 1 டைம்ல வந்து லட்சக்கணக்கான மக்களை பலி கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து இவ்வளோ கோடி மக்கள் வந்து ஜனத்தொகை இருக்கிறதுக்கும் அவங்களுடைய ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது விவசாயம் மூலமா வந்து உணவு உற்பத்திக்கு வந்து மிகப்பெரிய முக்கியமான காரணமா இருக்கிறது வந்து இந்த அம்மோனியா அப்படிங்கிற இந்த கெமிக்கல் தான். ஸோ இது ரெண்டு வந்து முக்கியமானது. இன்டர்நெட்டும் சரி, அம்மோனியா அப்படிங்கிற ரெண்டும் வந்து இன்னைக்கும் வந்து மக்களுக்கு பயன்படுற வகையில தான் இருக்குது. அன்னைக்கு வந்து ஒரு போருக்காகவும் ஒரு இராணுவத்துடைய இதுக்காகவும் யூஸ் பண்ணப்பட்டாலும் இன்னைக்கும் மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணி தருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகளும் இருக்கு. அதுல கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கணும்னா பெனிசிலின் அப்படிங்கிற இதை சொல்லலாம். வார் டைம்ல வந்து சோல்ஜர்ஸ், அதாவது ராணுவ வீரர்கள் வந்து போருக்கு போறப்போ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன காயங்கள்லாம் ஏற்படுறப்போ அது மூலம் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது, டெட்லியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரப்போ. அப்போ வந்து அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அப்படிங்கிற ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த அந்த சயின்டிஸ்ட் வந்து 1928 வந்து இந்த ராணுவ வீரர்களை காப்பாத்துங்கிறதுக்காக மட்டுமே பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோல்ஜருக்கு தான் வந்து, அதாவது ராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் முக்கியமா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட யுஎஸ் வார் டிபார்ட்மெண்ட்ல உருவாக்கப்பட்ட இந்த பென்சில் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு சிவிலியன் யூசேஜுக்காக வந்துட்டு ஒரு லைஃப் சேவிங் ட்ரக்காக வந்துட்டு இன்னைக்கு வந்து அதை யூஸ் பண்ணப்படுது பென்சிலின். இன்னொன்னு பாத்தீங்கன்னா V2 ராக்கெட். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா வேர்ல்டு வார் 2ல வந்து பாத்தீங்கன்னா நாசி ஜெர்மனி ஹிட்லருடைய தலைமையில வந்து ராக்கெட் வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்நாட்டுடைய சிட்டிஸை வந்து நகரங்களை அழிக்கிறதுக்காக வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வெப்பன் வந்து இந்த V2 ராக்கெட் வந்து யூஸ் பண்ணாங்க. வெர்னர் வேன் பிரான் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஸ்பேஸ் இன்ஜினியர் வந்து இந்த ராக்கெட் வந்து உருவாக்குனார், இந்த V2 ராக்கெட் அப்படிங்கிறது. அதாவது முழுக்க ஒரு நாட்டை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ராக்கெட் தான் இந்த V2 ராக்கெட். ஆனா வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி தோத்தாச்சு. அப்ப வந்து அமெரிக்காவும் மற்ற நாட்டுல இருக்கிற சயின்டிஸ்டும் சரி, முக்கியமா ஜெர்மனி நாட்டுல இருக்கிற சயின்டிஸ்ட் என்ஜினியர்ஸை வந்து யூகே, அப்புறம் யூஎஸ், ஸ்பெயின், இந்த மாதிரி மற்ற நாட்டுக்கு வந்து நாடு கடத்துறாங்க. நாடு கடத்தி இந்த ஜெர்மன் என்ஜினியர்ஸ் வந்து அவங்களோட இதுக்காக வந்து சுயநலத்துக்காக யூஸ் பண்றாங்க. அப்படி V2 ராக்கெட் வந்து போருக்காக, ஒரு நாட்டை அழிக்கிறதுக்காக, ஒரு சிட்டிஸ் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட, மிலிட்ரிக்காக உருவாக்கப்பட்ட V2 ராக்கெட் வந்து காலப்போக்கில் வந்து சிவிலியன் பர்பஸ்க்காக வந்து மக்களுக்காக வந்து, அதாவது சயின்டிபிக் டெக்னாலஜிக்காக வந்துட்டு அதோடைய டெவலப்மெண்ட்டுக்காக வந்து இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. இன்னைக்கு நம்ம சேட்டலைட்டுக்கு யூஸ் பண்ற அந்த ராக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த V2 ராக்கெட் மூலமா உருவாக்கப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து மெயினா எனக்கு பிடிச்சி இதுல வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு 4-5 இன்வென்ஷன் டிஸ்கவரிஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து கீழே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து அது கீழே 2-3 ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து நிறைய கண்டுபிடிப்புலாம் இருக்கு. என்னென்ன ஏடிஎம் மிஷின் இருக்கு, பால் பாயிண்ட் பென்னு, இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகள்லாம் வந்து நம்ம போர்க்காலத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பொது ஜனங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொதுமக்களுக்காக வந்து இன்னைக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ அந்த ஆர்டிகல் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.